ஏடிகே ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஃபெயிலியர். ஃபேமிலி லைஃப்பில் வேறு லெவல் ஃபெயிலியர். அது அம்மா அப்பாக்கிட்டேயும் சரி, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டேயும் சரி, இல்லை என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரி. அது வந்து நான் என்ன மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன். திருமண வாழ்க்கைங்கிறது வந்து 2 பேர் கையில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் மேலாம் ஈஸியாலாம் பழிய தூக்கி போடக்கூடாது. ஸோ நான் ஒரு காலத்தில் அந்த பழியெல்லாம் ஏற்றுக்கிடுவேன். என் மேலே நிறைய தவறுகள் இருக்குது. ஸோ இந்த தவறுகளை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நமக்குள்ள இறைவன் வந்துட்டான்னு அர்த்தம். இறைவன் என்னைக்கு உள்ளே வாரானோ அன்னைக்கு நீ தைரியமாக பேசுவோம். ஸோ நான் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுலேயும் ஒன்று. அப்புறம் வந்து என்னுடைய அம்மா அப்பா நான் வந்து நெக்லெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே வரும்போது ரொம்ப உதாசீனப்படுத்திடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுவேன். ஒரு மாதிரி அவங்கள அது எந்த ஒரு மகனும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அம்மா அப்பாங்கிறது வந்து நீ என்னத்தான் பண்ணாலும் உன் பக்கம் நிற்கிற ஒரே 2 ஜீவன் இந்த அம்மா அப்பா மட்டும்தான். அதையும் நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு நான் வந்து என்னால் ஒரு ஒரு 3 மாதமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னால் காசு கொடுத்து உதவ முடியாமல் போயிடுச்சு போன வருஷம். அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ கூட எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கை நீட்டி காசு கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போது என்னால் ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் என்னால் காசு கொடுத்து நல்லா என்னால் பார்த்துக்க முடியுதுன்னா நான் பேசின குரல் இறைவனுக்கு கேட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா கூட நான் இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபினான்ஷியலி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா அப்பா வந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். இன்னொன்று என் தங்கச்சிக்கிட்ட பேசி கொஞ்சம் நல்லா ஆச்சு. அது ஏன் மேலேயும் தவறுகள் இருக்குது. பட் என்னுடைய தங்கச்சி தானே அவன். ஸோ நான் சொல்கிறது தப்பு இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி இப்படி இருக்கேன். ஏன்னா பர்சனல் லைஃப்ங்கிறது குடும்பங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம சொந்தக்காரவங்க வந்து நம்மளை வெறுப்பேற்றுவாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சொந்தக்காரங்களும் வேணும். சொந்தக்காரவங்க வேறு, சொந்த குடும்பம் வேறு. சொந்தக்காரவங்க வேறு, சொந்த குடும்பம் வேறு. இது குடும்பம். ஸோ என் குடும்பத்தை நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நேசிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப வெறுப்பு காட்டியிருக்கேன். அந்த வெறுப்பு காட்டாதீங்க. என்றைக்கு நம்ம வெறுப்பு காட்டுறோமோ அன்றைக்கி நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். வீட்டில் சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் தங்கச்சி சந்தோஷம் இல்லைனா, வீட்டில் நல்ல நண்பர்கள் சந்தோஷம் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். இப்போ நானே சந்தோஷமாக இல்லை. என் பையனை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து என் மேலே தப்பு கிடையாது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதை கடவுள் பார்ப்பாங்க. பார்க்கும்போது தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. நம்மளை சில பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம நிறையா என்ன சொல்கிறோம், நமக்கு தெரியும் எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு. கண்டவனெல்லாம் அதை சொல்ல நானாக சொன்னால் தான் அது உண்மையோ பொய்யோ. நம்மளை அடித்தோ இது பண்ணியோ நம்மளை வந்து சொல்ல வைக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க.